டென்ஷன் ஆகிடுச்சு, இதையும் ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம். மேலே ஃபுல்லாக அந்த ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப மாதிரி இருக்குது. எப்படி பாட்டு மாசா கேட்டா ஓ பல்லே பல்லே ஓ பல்லே பல்லே மீன் வாங்க போதுமே டானே டான் டவுன் டன் டவுன் டவுன் டன் டன் டவுன் வாங்கோ வாங்கோ. இதுவா பையனுக்கு அவசரம் வந்துச்சு. மீனா பிடிக்கும் மீனா பிடிக்கும். ஓ பல்லே பல்லே இங்க பாருங்க மீன் எப்படி என் டைலாக்கு. கம் கம் வில் ஃபயர். ஃபிஷ் வாங்கிட்டாங்க, சேஃபாக அனுப்பிச்சுட்டாங்க. ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணி டேங்க்கில் செட் பண்ணிடுவோம். கட்டர் ஃபிஷ் கடிக்கணும். ஐ கடிக்காத. ஃபுல் ஃபிஷ். ஃபிஷ் எல்லாம் டபுள் கவர் போட்டு பேக் பண்ணிருக்கேன். கடிச்சிடுவாங்க. இவன் ரொம்ப ஷார்ப். இங்கடா இருக்கு. டபுள் பேக்கிங். ஏன்னா இவன் நல்லா கடிப்பான். பல்லு ரொம்ப ஷார்ப். மூணு கவர் போட்டுருக்கேன். ஏன்னா இது இதையும் கழிக்கணும். தண்ணி வலி போட்டுரும். ஓட்ட பண்ணிடுச்சு போல. வரும்போது ஓட்ட பண்ணிடுச்சோ. தண்ணி ஃபுல்லாக பண்ணிடுச்சு. கடிக்கலாம். உல்ஃபே ஐ உல்ஃபே கடிக்கூடாது. கடிச்சேன்னா இங்க பாருங்க பல்ல ஷார்ப்பா இருக்கு. பல்லு இங்க இங்க பல்லு ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? இங்க உல்ஃபே உல்ஃப் மாதிரி கடிப்பான். இங்க வருங்க பல்லு. பல்ல வச்சு லைவ் ஃபிஷ்லாம் சாப்பிடுவோம். லைவ் ஃபிஷ் சிக்கனு எல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா கேட் ஃபிஷ். ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே இருக்குது. சைடில் கூட முள் இருக்கு. ஓகே, இதை பிரித்து பார்த்துக்கலாம்.
சைட்லலாம் முள் இருக்கு. ஓகே, பார்க்க டேங்கிலிங் மாதிரியே இருக்கு. இது 3 ஃபீட்டுக்கு பக்கம் வளரும் மரம், தெரியுமா? கிட்டத்தட்ட ரெட்டைல் மாதிரி வளரும். ரெட்டிங் மாதிரியா? ஓகே, இது என்ன டேங்கிலிங் மாதிரி இருக்கு? மீசை மட்டும்தான் அப்படி இருக்கு. மீசை மட்டும்தான் வருது. பார்க்க டேங்கிலிங் மாதிரி இருக்கு. டேங்கிலிங் ஃபிஷ். ஓகே, இந்த ஊல்ஃபையும் வந்து இந்த ரிப்ஸா கேட் ஃபிஷ்ஷும் ஒரே டேங்கில் தான் செட் பண்ண போகிறோம். ஊல்ஃப் ஃபிஷ்க்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். எனக்கு கேட் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஃபிஷ் பாருங்க, மேலே ஃபுல்லாக அந்த ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப மாதிரி இருக்குது. பாட்டம் ஃபிஷ் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, உல்ஃப் டென்ஷன் ஆகிட்டு, அப்படி டென்ஷன் ஆகிடுச்சு. இதையும் ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம். ஸ்னெகல் ஃபிஷ் மாதிரியே தான் இருக்குது. நல்லா திறக்க மாட்டேங்கிறேன் அப்படி. பல் பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். கையிலேயே கடிச்சிடும் அப்படியோ. கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் செட் ஆகாது. ஹைடிங் ஸ்பேஸ் ஆகும். சரி, அதேங்க ஹைடிங் ஸ்பாட் பைப்பு. ரெண்டு ஃபிஷ்ஷையும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ரெண்டுமே காமாக இருக்காங்க. ஓகே, ஷிவ் வந்து உல்ஃப் ஃபிஷ்க்கு ஹைடிங் ஸ்பாட் ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லை போது டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது இருக்கும். ஓகே ஓகே, இப்போ பாருங்க பபிள் வந்துட்டு இருக்கு. இதில் பாருங்க பெரிய பெரிய பபிள்ஸ் இந்த பக்கம் வந்துருக்கு. இதுக்குள்ளே போய் அதுவும் ஹைட் ஆகி இந்த ரெண்டு ஃபிஷ்க்கும் வந்து டேங்க் வந்து செட் ஆகுமான்னு தெரில, விட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும், ரெண்டுக்குமே செட் ஆகாதுன்னா மாற்றிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஏர் ஸ்டோன் தான் போட்டிருக்கோம். இப்போ டெக்கரேட்டிவ் எல்இடி லைட் வச்சு இதில் ஏர் ஸ்டோனும் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்ட்டு.
ஒரு பிரிச்சாச்சு. ஆமாம், ஏர் ஸ்டோனோடு தான் வருது. ஓகே, இதை நம்ம அதை செட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபிஷ் டேங்க்லேருந்து எடுத்த தண்ணி தான் இதில் அப்படியே வாஷ் பண்ணிடுவோம். எரிமலை மாதிரி வரப்போகுது. எரிமலைலாமா வரப்போகுது. கழிக்கோங்கோ இல்லைன்னா எரிமலைலாமா வெடிச்சிடும். இங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு கழட்டிடுவோம். இங்கே இருக்கு. ஓகே ஓகே, வாவ் சூப்பரா இருக்கு. தண்ணி நல்லா வாவ் வாவ் வாவ். வந்தோடனே உல்ஃப் பார்க்குது. என்னடா இது எரிமலை லாவாலாம் தண்ணிக்குள்ளே இருக்காது. ஓகே, இதில் நார்மலாக வந்து ஏர் பபிள்ஸ் வரும். இதில் எல்இடி லைட்டும் இருக்குது. வாவ், ரெட் கலர் வருமா? எப்படி இருக்கும்? வாவ், சூப்பரா இருக்கா. நல்ல பபிள்ஸாக வருது. இது அங்கே வந்து டேங்க் கிளீனர் மாதிரி இருக்கு. டேங்க் கிளீனர் நல்லா குதிக்கிறதுனால மூடி போடு. இப்போதைக்கு இந்த லிட்டு இதுக்கு எப்போ இந்த ஆஸ்கர் டேங்க் மேலேருந்து எடுத்தது. அப்புறம் இதுக்கு வேறு லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. கடைசியும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஹைடிங் ஸ்பாட்டும் கொடுத்துருக்குறோம் உல் ஃபிஷ்க்கு. அதால போக முடியாது, அது பெருசாக. ஓகே, புது ஃபிஷ் வாங்கினா தண்ணி மாற்றினா இந்த அக்வா கிளியருங்கிற இது ஆட் பண்ணுவோம். தண்ணி வந்து கிளியராக இருக்கும். இந்த 2 ஃபிஷ்ஷுமே ரேர் ஃபிஷ்ஷு. நமக்கு வந்து அவைலபிளாக இருந்தது, உடனே வாங்கிட்டோம். இதுக்கு 2க்கும் வந்து டேங்க் செட்டப் இவ்வளோ தான். இதில் ஏதாவது சஜஷன்ஸ் கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம செட்டப் பண்ணியிருக்கணும். ஏதாவது டேங்க்கில் ஐட்டம்ஸ் மிஸ் ஆயிருந்துன்னா சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹீட்டரும் கூட வச்சாச்சு சேஃப்டிக்கு. ஹைடிங் ஸ்பாட் கொடுத்தாச்சு உல் ஃபிஷ்ஷுக்கு. ஈவன் ரிப்ஸா கேட் ஃபிஷ் கூட ஆட் பண்ணுறதுனால லிட்டு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். லிட்டு கண்டிப்பாக தேவை. உல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாது, வெளியே ஜம்ப் பண்ணாலும் பண்ணிக்கும். ரிப்ஸா கேட் ஃபிஷ் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட அவங்க மாதிரி. ஓகே, அதோட டீத் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்தது, ஷார்ப்பாக இருந்தது. கொஞ்சம் பெருசாகும்போது தான் அதோட க்ரோத்து, அதோட இது ஃபுல்லாக தெரியும். பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிஷஸ் அண்ட் பெட்ஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல்லையும் அமுக்கி விட்டுருங்க. டிங் டிங்.